Hey guys, Muthu Vijay here from Pixelism. இன்னைக்கு நாம ஒரு டேப்லெட்டோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். அந்த டேப்லெட் இதுதாங்க அந்த டேப்லெட் ஹானரோட பேட் 5. இது ஒரு 8 inch டேப்லெட். இந்த டேப்லெட் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த டேப்லெட் வந்து இன்னமும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடச்சதுன்னு நானும் இது டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதோட அன்பாக்சிங் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் மேலே ஹானர் பேட் ஃபைன் போட்டு பிக்சர்லாம் போட்டிருக்குது. டால்பி அட்மாஸ்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதே மாதிரி கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, மறுபடியும் டால்பி அட்மாஸ், டுவல் ஸ்பீக்கர்ஸ், ஃப்ளாக்ஷிப் கிரின் 710 சிப் செட், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 19,999 போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து கிடச்சிது 10,000க்கு. ரீட்டைல் ப்ரைஸ் 12,500. இது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிது. இது 3GB ரேம், 32GB ஸ்டோரேஜ், கிளேஷியல் ப்ளூ. ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்டே டேப்லெட் இருக்குது. முன்னாடி பெசல்ஸில் இருந்து பின்னாடி ஒரு நல்ல ஹியூவில் இருக்குது. ஒரு சிங்கிள் கேமரா தந்திருக்கிறாங்க. அந்த டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கு நல்லா பெருசாக தந்திருக்காங்க. பின்னாடியும் அது எழுதியிருக்காங்க. பை தி வே வருவோம். பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சிம் இஜெக்டர் பின். ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு சார்ஜர் கேபிள் தந்திருக்காங்க. இது ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். அப்புறம் சில புக்லெட்ஸ். இங்கே ஒரு பவர் அடாப்டர் தந்திருக்காங்க. இந்த பவர் அடாப்டரில் ஹுவாவேன்னு எழுதியிருக்காங்க. இது ஒரு 10 வாட்ஸ் பவர் அடாப்டர். பூட் பண்ணோடனே ஹானர் பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்னு வருது. பை தி வே இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட். ஹானர்லேருந்து ஆண்ட்ராய்ட் 9 Pie அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம அப்படியே பார்க்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கேமரா தந்திருக்கிறாங்க. இந்த கேமரா வச்சு நமக்கு பெரிய யூஸ் எதுவும் இல்லை. இந்த கேமரா ஜஸ்ட் டாக்குமெண்ட் ஸ்கேனிங் மட்டும்தான். ஒரு ஹானர் லோகோ, டால்பி அட்மாஸ் எல்லா இடத்துலையும் தந்திருக்கிறாங்க ஸ்பீக்கர்ஸ்க்காக. கீழே ஒரு சார்ஜிங் போர்ட், மறுபடியும் அந்த ஸ்பீக்கர்ஸ், மேலே ஹெட்ஃபோன் ஜாக், இன்னொரு ஸ்பீக்கர், முன்னாடி ஒரு 5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கேமரா தந்திருக்கிறாங்க செல்ஃபீஸ்க்கு. இது பெருசாக மறுபடியும் தேவைப்படாது. அப்புறம் ஒரு ஹானர் பிராண்டிங். சைடில் பார்த்திங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ், பவர் ஆன் ஆஃப் பட்டன். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம உள்ள சாஃப்ட்வேர் பற்றி உள்ளே போய் பார்க்கலாம். டேப்லெட்டோட லேஅவுட் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஆண்ட்ராய்டில் பார்க்குற மாதிரி தான். இது வந்து மேஜிக் யூஐ. நார்மலாக நம்ம ஆண்ட்ராய்டில் பார்க்குற மாதிரி நோட்டிஃபிகேஷன் சென்டர் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம செட்டிங்ஸில் போய் பார்த்தாலே தெரியும். செட்டிங்ஸில் சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 ரன் ஆகிட்டுருக்குது. இன்னும் இந்த அப்டேட்டும் வரல. சும்மா ஒரு சாதாரண ஒரு சின்ன அப்டேட் மட்டும் இருந்தது, ஒரு 30 MBக்கு. ஃபீச்சர்ஸும் நிறைய தந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5100 mAh பேட்ரி இருக்குது. ஸோ பேட்ரி வந்து நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே இருக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீன், அதுவும் 8 inch தான் இது. ஸோ 5100 mAh பேட்ரி, அதோட கிரின் 710 சிப் செட் வேறு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எஃபிஷியன்சி நல்லா இருக்கும்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்ரி யூஸில் வந்து பெரிய பஞ்சாயத்து எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்மூத்னஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஜெஷர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போது ஸ்மூத்னஸ் பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் ஜெஷர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. கூகுள் ஆப்ஸும் தந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கூகுளோட எந்த பஞ்சாயத்தும் இல்லை இந்த டேப்லெட்டில். ஏன்னா இது லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. நம்ம இந்த பேனலோட குவாலிட்டியே பார்த்துடலாம். இப்போ
நம்ம பேனலோட குவாலிட்டி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கலர்ஸ்லாம் நல்லா வைப்ரண்ட்டாகவே தெரியுதுன்னு சொல்லலாம். இது வந்து சொல்லப்போனால் இது வந்து ஒரு செல்லுலார் மாடல் நெட்வொர்க். ஐ மீன் செல்லுலார் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ண முடியும். செல்லுலார் நம்ம சிம் போட்டு யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து ஒய்ஃபை தான் ஆல் டைம் வேணும் அப்படிங்கிற நெசசிட்டி வந்து எதுலேயும் இல்லை. பட்டன்ஸும் நல்லா டாக்டைலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் தருதுன்னே சொல்லலாம். ஆனால் அவ்வளோ பெரிய சவுண்டில் தருதுன்னு சொல்ல முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷ் தந்துருக்குறாங்க. இது அலுமினியம் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து இது ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ். இது ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ், ஆனால் நல்லா ஒரு ப்ரஷ்டு லுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் பிக்கப் பண்ண மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பெரிய கேமராவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் கேமரா வந்து இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சென்சார்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக ஒரு கேமரா தான். இதோட குவாலிட்டி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து கலர்ஸை வந்து நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது. ஆனால் ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேனிங்க்கு இது போதுன்னே சொல்லலாம். ஒரு செல்ஃபி கேமராவும் தந்திருக்கிறாங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த செல்ஃபி கேமரா வந்து இது ஓரளவுக்கு டீசெண்டான டீட்டெயில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். எக்ஸலண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இல்லை, எக்ஸ்போஷர்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் யார் வந்து டேப்லெட்ஸில் செல்ஃபிஸ் எடுக்க போகிறாங்க, அதுதான் என்னோடய கேள்வி. ஸோ உங்களுக்கு வந்து கேமராஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றியே நம்ம பேசலாம். பெர்ஃபார்மன்ஸ்லேயும் நான் பெரிய இஷ்யூஸ் எதுவும் பார்க்குறதில்ல. அப்பப்போ சின்ன சின்ன லேக்ஸ் பார்க்குறதே இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சில லேக்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஆனால் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டுக்கு சமமான ஒரு சிப் செட், கிரின் 710 ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப் செட்டுன்னொன்னே இதுக்கு வந்து இந்த சிப் செட்டால் ஒரு 8 இன்ச் ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவை வந்து பவர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஹெவி கேம்ஸ்லாம் ஆடினா கண்டிப்பாக உங்களுக்கு லேக்ஸ் தெரியும். ஓரளவுக்கு கேம்ஸ் விளையாட முடியும்னா நல்லாவே கேம்ஸ் விளையாட முடியும். ஹுவாவேயோட ஆப் கேலரி தந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஓஎஸ் அது இதுன்னு நிறைய தந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவேன் நான். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கவலையே பட தேவையில்லை. சொல்லப்போனால் இப்போ கூட நீங்கள் ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு டேப்லெட் வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சாம்சங் ஆப்ஷன் இருக்கும். அந்த சாம்சங் ஆப்ஷனில் போனீங்கன்னா ஐ திங்க் 662 தர்றாங்கன்னு நினைக்கிறேன் Tab A7ல். அதை விட இது எவ்வளவோ பவர்ஃபுல்லான சிப் செட். ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் நான் இம்ப்ரெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கும்போது இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் தருதுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஆச்சரியப்பட வேண்டியது தான். செட்டிங்ஸும் நிறையாவே தந்திருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஹுவாவே ஐடி நமக்கு இருக்குது, அதில் லாகின் பண்ணிக்கலாம். வைஃபைக்கு ப்ளூடூத் தந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே தந்திருக்காங்க. இப்போ கலர் டெம்பரேச்சர் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வார்ம்லேருந்து கூல் வரைக்கும் நம்ம டிஃபால்ட்லேயே விட்டுருக்கோம் இப்போதைக்கு. சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியா சவுண்ட்ஸ், கால்ஸ் நீங்கள் இதில் கால்ஸ் கூட அட்டன் பண்ண முடியும். ஏன்னா உங்களால் லிட்டரலி சிம் கார்டு போட முடியும் இதில். ஸோ உங்களுக்கு கால்ஸ் அட்டன் பண்ண முடியும். டால்பி அட்மாஸ் பற்றி நிறையவே பேசியிருக்கிறாங்க. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆப்ஸ், பேட்ரி ஆப்டிமைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சொல்லணுன்னா இன்னொரு தனி வீடியோ கூட செய்யலாம் நம்ம. ஆனால் இதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய தேவையில்லை. நம்ம இப்போது யூடியூப் போகலாம். யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதோ நம்ம சேனல் வந்திருக்குது. இப்போ ஒரு வீடியோ போட்டு பார்க்கலாம் நம்ம. ரொம்ப நாளுக்கு அப்புறம் செம்ம சவுண்டுங்க. இவ்வளோ நாள் இதுக்கு கேப்னா செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சது. எக்ஸாம் முடிஞ்ச கையோட வீடியோ போடணுங்கிறதுக்காக வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லோட் ஆகுது. ஆனால் சவுண்டு வந்து உண்மையாலே ரொம்ப லவுடாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 1 மந்த் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு லாங் டர்ம் ரிவ்யூ மாதிரி சொல்லிக்கலாம், அன்பாக்சிங் மாதிரி சொல்லிக்கலாம். சவுண்ட் வந்து சீரியஸ்லி இம்ப்ரெஸ்ட்னு சொல்லலாம். இதோட பிரைசிங் அண்ட் ஆஃபர்ஸ் இப்போ
ரொம்ப ரொம்ப டீப்பான பேஸ் கிடைக்குது. உங்களுக்கு அந்த சவுண்ட் செப்பரேஷனும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். சவுண்டில் வந்து இவங்க டால்பி அட்மாஸ்ட்டு பாக்ஸில் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் கூட சும்மா பீலா விட்றாங்க போலன்னு நினச்சா சவுண்ட் வந்து உண்மையிலே ரொம்பவே நல்லா தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் சீரியஸ்லி ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஃபைனலி இந்த டேப்லெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இந்த டேப் வந்து 12,500 கிட்ட லான்ச் ஆச்சு. நாங்கள் வாங்கினது வந்து 10,000. எங்களுக்கு வந்து ஒரு கார்டு ஆஃபரில் கிடச்சிது. 10,000 ருபீஸ்க்குலாம் இந்த டேப் கிடச்சிது. சீரியஸ்லி செம்ம வேர்த்துங்க. நம்ம வந்து இது வந்து பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு மட்டும் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு வேர்த்தியான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஃபோன் தவிர உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இன்னொரு செகண்டரி டிவைஸாக வந்து ஒரு மீடியா வாட்சிங் இல்லைன்னா கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுற அந்த மாதிரி கூட இந்த டிவைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸில் நான் பெரிய இஷ்யூஸ் எதுவும் பார்க்கவே இல்லை. சின்ன லேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். கண்டிப்பாக சீரியஸில் எனக்கு இம்ப்ரெஸ்ட்னு சொல்லலாம். யாரை கேட்டாலும் இந்த டேப் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 20,000 ருபீஸ் டேப்லெட் கூட இந்த டேப்லெட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ், சத்தியமாக இந்த விட ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் பெட்டராக பார்க்கவே இல்லை. பார்த்துருக்கேன், ஆனால் இந்த ரேஞ்சுக்கு வந்து சீரியஸ்லி ரொம்ப ஒரு சூப்பர் லவுடான ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், அந்த செப்பரேஷன்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அவ்வளோதாங்க இந்த ப்ராடக்ட் பற்றி நான் பேசிக்காக சொல்கிறது. இது வந்து சீரியஸ்லி இப்போ கூட ஒரு வருஷம் அப்புறம் கூட லான்ச் ஆனதுக்கப்புறம் இன்னுமே இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட் பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னு லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.